அந்த பைரவியர் சும்மாவே விடக்கூடாது. பைரவி எங்கே இருக்கிறாள்? பைரவி இப்போது இச்சாதாரி தீவில் இருக்கிறாள். அவளை நான் விடுப்பேன். கவலைப்பட வேண்டாம் அண்ணா, நான் இதை பார்த்துக் கொள்கிறேன். இனிமேல் இந்த பொண்ணு உங்கள் அடிமை. சரிடா தம்பி, இந்த பொண்ணிடம் கவனமாக. சரி அண்ணா, நான் போயிட்டு வரேன். சரிடா தம்பி, கவனமா போயிட்டு வா. உன் சண்டை ரொம்ப நல்லா இருக்கு. நீ எப்படி ரொம்ப நல்லா சண்டை போடுற? நான் ஒரு ஃபைட் மாஸ்டர். ஓ அப்படியா, சூப்பர் சூப்பர். ரொம்ப சண்டை பிடிக்குமா? ஆமா, எனக்கு சண்டைனா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நான் சண்டைனா சாப்பிட கூட மாட்டேன், அப்படி பிடிக்கும். என்ன உனக்கு ரொம்ப பிடிக்கும் போல? ஆமா, எனக்கு ஒண்ணு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்டா. நீ யாரையாவது காதலிக்கிறியா? சத்தியமா இல்ல. ஏன்? அட போப்பா, நீ வேற தூங்க கூட எனக்கு நேரம் இல்ல. அப்படிக்கு என்னோட நிலைமை இதுல எனக்கு காதல் வேறையா? சரி சரி, உன் நிலைமை எனக்கு புரியுது. ஆனா இன்னும் எத்தனை நாளைக்கு தான் நீ தனியா இருக்க போறா? அது பரவாயில்ல, நான் சமாளிப்பேன். வணக்கம் ராணி, நாங்கள் ஒரு புதையலை கண்டோம். இப்போ அந்த புதையல் அசுரர்கள் கிட்ட இருக்குது. நீங்கள் அந்த புதையலை எடுக்க உதவுங்க. சரி கேப்டன், போகலாம். நீங்கள் போகலாம். ஆமா, அந்த புதையல் எங்கே கேப்டன்? அந்த அசுர கோட்டை உள்ளதான் புதையல் இருக்குது. சரி போகலாம், வாருங்கள். சரி. இந்த தங்க சிவலிங்கம் எப்படி இங்க வந்தது? ஓம் நம சிவாய. இந்த சிவலிங்கத்தை எப்படி தூக்குறது? பைரவாவும் நானும் முயற்சிக்கிறோம். ரெண்டு பேரும் சேர்ந்து தூக்கலாம். ஓம் நம சிவாய. நீங்க ரெண்டு பேருமே எப்படி தூக்குறீங்க இந்த தங்க சிவலிங்கத்தை? சத்தியமா எங்களுக்கு தெரியவில்லை. எப்படின்னு சொல்ல முடியல. சரி சரி, வாருங்கள் போகலாம். ஆமா, இந்த புதையலை என்ன செய்ய போறீங்க? வழக்கம் போலதான் இந்த புதையல அரசாங்கத்திட்ட ஒப்படைத்து விட்டு வேறொரு புதையல தேடி போகுதுங்க. இதுதான் என்னோட வேலையே. ஓம் நம சிவாய. நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கிறீர்கள்? நாங்கள் நல்லாக இருக்கிறோம். நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் தாத்தா? எங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை. என்ன பிரச்சனை? பெரிய ஒரு அசுர பாம்பு தாத்தாவை கடித்து விட்டது. அந்த பெரிய அசுர பாம்பை நாங்கள் கொண்டு விட்டோம். ஆனால் அந்த அசுர பாம்பின் விஷம் இன்னும் போகல. இதை இப்படியே விட்டா தாத்தாவுக்கு தான் ஆபத்து. ஏன் தாத்தாவுக்கு மருந்து போடல? அந்த அசுர பாம்பின் விஷத்திற்கு இன்னும் மருந்து கண்டுபிடிக்கவில்லை. இதுக்கு வேறொரு வழி தெரியும் எங்களுக்கு. ஆனால் அந்த வழி மிகவும் ஆபத்தானது. என்ன வழி? எங்களுக்கு ஒரு காடு தெரியும். அந்த காட்டுல பேசும் மரம் ஒன்று இருந்தது. அந்த பழத்துக்கு அனைத்து விஷயங்களையும் அகற்றும் சக்தி இருக்கு. ஆனா இப்போது அந்த மரம் மோசமான மந்திரவாதி ராணுடி சித்தப்பாராஜ் கிட்ட இருக்குது. ராணுடி சித்தப்பாராஜும் ஒரு மோசமான மந்திரவாதி தான். அதுதான் நாங்க எல்லாரும் அங்க எப்படி போறதுன்னு யோசிக்கிறோம். நீங்க எல்லாரும் கவலைப்பட வேண்டாம், நாங்க ரெண்டு பேருமே அங்க போகிறோம். வேண்டாம், அந்த இடம் ரொம்ப ஆபத்தானது. அட போங்க தாத்தா, நீங்க வேற, நாங்களே ஒரு ஆபத்து. அது சரி. நீங்க எல்லோரும் சாப்பிட்டீர்களா? இல்ல தாத்தா. அங்கே அந்த கப்பல்ல உணவு காத்திருக்கிறது. எல்லோரும் வாருங்கள். சரி தாத்தா. இந்த மீன் ரொம்ப டேஸ்டா இருக்கு. அந்த பழத்தை கொஞ்சம் கொடுங்க. இந்த சிக்கன் ட்ரை பண்ணுங்க. சூப்பர், எல்லாம் ருசியா இருக்கு. ஏன் சிரிக்கிறாய்? உங்கள் நிலைமையை நினைத்து சிரித்தேன். இன்னைக்கு நான் அவர்களை பிடிக்காமல் திரும்பி போக மாட்டேன். சரி சரி, உன்னுடைய விதியை யாரால் மாற்ற முடியும்? போ. அந்த பேசும் மரமும் பழமும் எப்படி இருக்கும்? அடடா, இது என்ன ஆச்சு? என்னிடம் இந்த பழம் இருக்கிறது. இந்தாங்க தாத்தா, முதல் நீங்கள் இந்த பழத்தை சாப்பிடுங்க. மிக்க நன்றி. பைரவி, இந்த பழம் உன் கைக்கு எப்படி வந்தது? உங்கள் பேத்தி தான் இந்த பழத்தை எனக்கு கொடுத்தா தாத்தா. சரி சரி. ஒரு பார்சல் வந்தது, திறந்து பார்க்கலாம். தம்பி தம்பி, என்ன செய்வது? தம்பி! ஐயோ ரா, என்ன ஆச்சு? அவர் காயமடைந்துள்ளார். விரைவில் பக்கம் வா, வேகம். டாக்டர், என் தம்பிக்கு என்ன ஆச்சு? பார்த்து சொல்லுங்கள். பார்த்தேன். உங்களோட தம்பி கோமாவுக்கு போய்தான். என்னது கோமாக்கா? இது எப்படி நடந்தது? என்ன நடந்தது என்பதை காட்டு. எப்படி இருக்கிறா என்னுடைய அடிமையே? நான் நல்லா இருக்கேன். நீங்க எங்க இந்த பக்கம் தலைவர்? உன்னை கூட்டிட்டு போக தான் என் அடிமையே. அப்படியா? அது சரி, என்னைய கூட்டிட்டு போய் என்ன பண்ண போறீங்க தலைவரே? என் அண்ணன் ராவுக்கும் எனக்கும் அடிமையாக ஆசை நாயகியாக இருக்க போகிறாய். அதுக்கு வேற ஆளப்பாரு. இவ என் ஆளு. யார நீ தொட்ட நீ செத்தடா.
இங்க இருந்து ஒழுங்கா ஓடிப்போ. அப்படியா, எங்க ஒழுக்கா தொட்டுத்தான் பாப்போமே என் ஆசை நாயகி. ஹே நண்பா சகாதேவா. என்ன நண்பா, உன்கிட்ட பெரிய பார்சல் பெட்டி இருக்குதா? ஆமா, என்கிட்ட ஒரு பெரிய பார்சல் பெட்டி இருக்கு. ஏன் நண்பா, வேணுமா? ஆமாண்டா நண்பா, இன்னைக்கு ஒரு ஆளை பார்சல் பண்ண போறேன், நீ அதை எடுத்து வை சரியா? சரி நண்பா. இனிமேல் நீ என் வழியில் வந்த நீ செத்த. தொடரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க. பாய் பாய்.